வணக்கம் உறவுகளே. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இறுதி கட்டத்தை எட்டும் வகையில் அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தத்தை அதிகமாக கொடுத்து வருகிறார்கள். ஆகஸ்ட் 16ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற உள்ள செயற்குழு கூட்டத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு கடிதம் அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் மாவட்ட செயலாளர்கள் யாரும் கலந்து கொள்ள மாட்டோம், கொங்கு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் கலந்து கொள்வார்கள் என்பதற்கேற்ப செய்திகளும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒட்டுமொத்தமாக பன்னீர்செல்வம் அவர்களை பகைக்கிறோம் என்று நினைத்துவிட்டு ஒட்டுமொத்த அதிமுகவில் உள்ள தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பகைத்து வருகிறார். இது அதிமுகவின் தோல்விற்குத்தான் வழிவகுக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போக வேண்டும் என்றும் தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு அதிமுக என்பது 4 நபர்கள் மட்டும் சேர்ந்தது கிடையாது. 2 கோடி தொண்டர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றியடைய வைப்பதற்காக அடிமட்டத்தில் இறங்கி வேலை செய்து வருகிறார்கள். அவர்களை புறக்கணிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சின்ன அறிவிப்பை வெளியிட்டாலும் அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தான் உண்டாக்கும். பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிற்கு தேவை என்பது வெற்றிக்கு வழிவகுக்கும், தொண்டர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வழிவகுக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஈகோவின் காரணமாக ஒட்டுமொத்தமாக அதிமுக பிரிவினையை சந்தித்து வருகிறது. கடந்த 10 தேர்தல்களில் அதிமுக தோல்வியை வழிவகுத்து வரக்கூடிய நிலையில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்து அதிமுகவிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் அமைதியாக வாயை மூடி இருப்பது நியாயமற்றது என்றும் கடும் கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் முற்றிலும் மிக மோசமாக இருக்கிறது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் யார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிரூபிப்போம் என்பதை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்றும் அதிர்ஷ்டம் என்றும் பேசப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.